Hi, hello friends. Today we are going to talk about exercise 1.3 in 9th standard max. ஓகேவா 9th standard maxல இருக்கிற exercise 1.3 நம்ம படிக்க போறோம். ஓகேவா we are going to cover the entire chapter today. ஓகேவா two parts வரும்னு நினைக்கிறேன். Okay, let me take my black pen and convert to fourth chapter. Okay, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to talk about set operations. Set operations பத்தி we are going to talk about. ஓகேவா set operationsனா என்னன்னா there are a lot of operations in set. ஓகேவா setல வந்து நிறைய operations you can perform. ஓகேவா The first operation what you are going to study today is complement. Complement na enna sir? What is meant by complement? Complement na என்னன்னா just complement na uh, complement அப்படின்னா என்னன்னா for example if there's a set A that consisting of 1 2 3 and there is a universal set which consists of 1 to 10. Okay, 1 2 3 up to 10. The complement of a set is denoted by a power c or a dash. Is nothing but what are the elements that are not present in that are not present in என்ன சொல்றது that are not present in A, அதாவது லைக் 1 2 3 வந்து ஏல பிரசன்ட் ஆயிருக்கா இப்ப யூல வந்து 1 2 3 எடுத்துட்டு மத்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து A dash வரும் so 4 5 6 7 8 9 10 is the A complement. A complement is nothing but the elements which are not the elements that are not present in A, not present in A, but available in universal set. The universal set na enna sir கேட்டா it's a million A. Universal set na என்னன்னா எல்லா செட்டுக்கும் தலைவன் தான் universal set. அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தலைவன் அதாவது எல்லா செட்டோட தலைவன் தான் யூனிவர்சல் செட். ஒரு காம்ப்ளிமெண்ட் எப்பயுமே நீங்க யூனிவர்சல் செட்ல தான் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தே ஆர் given a set A equal to 1 4 5 and asking you to find the complement without giving the universal set அப்படின்னு கேட்டா அந்த question is wrong. ஓகேவா because ஒரு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு you always need a universal set. Without a universal set you cannot find a complement of a set. I hope you understand what I am trying to say. ஓகே காம்ப்ளிமெண்ட் பத்தி படிச்சாச்சு. ஓகே சார் இதை வந்து வென் டயக்ராம் நான் எப்படி சார் ரெப்ரசென்ட் பண்றது? ஹவு கேன் ஐ ரெப்ரசென்ட் தட் வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் எப்படி சார் நான் ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு கேட்டா வெரி 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 சிம்பிள். ஓகேவா ஒரு யூனிவர்சல் செட்ல ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா செட் ஏ வந்து இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா இப்ப ஏ காம்ப்ளிமெண்ட் அதாவது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு the elements other than A அப்படின்னா இங்க இதெல்லாம் A ஓட ரீஜன் U ஓட ரீஜன். ஓகேவா U ஓட ரீஜன் எல்லாமே A ஓட ரீஜன் எல்லாமே. A டேஷ் அப்படின்னா என்னன்னா ஏவை தவிர்த்து யூல இருக்கிற எலிமெண்ட்ஸ். புரியுதா? அப்ப என்ன பண்ணணும்னா ஷேட் அடிச்சிடணும். இந்த ஷேட் அடிக்கும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஷேட் அடிங்க பிகாஸ் யூ ஷுட் நாட் கோ இன்சைட் ஏ. ஓகேவா அதுதான் பிரச்சனை. அதுதான் ஆக்சுவலா லைக் டாபிக். ஏவை தவிர்த்து மிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேட் அடிங்க. அதுதான் A complement. I hope you understood the Venn diagram representation of A complement. Okay. அடுத்து you have an example வந்து you all boys in a class and A is a boys who play cricket. So A dash is a boys who doesn't play cricket. ஓகேவா for example கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே example 1.10. example 1.10 you are given as example problem and you need to solve the problem. ஓகேவா ஓகே ரொம்ப ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். u is equal to a comma b சாரி c comma d comma e comma f comma g comma h comma I comma j and u is equal to c comma d comma g comma j. Find a complement. Let me take another color. இப்ப a complement நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா c அதாவது
ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் யூல இருந்தா அது தவிர்த்து மற்ற எலிமெண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் யூ ஹாவ் டு ஜஸ்ட் கேன்சல் இட் ஓகேவா. சி கேன்சல் பண்ணுங்க, டி கேன்சல் பண்ணுங்க, ஜி கேன்சல் பண்ணுங்க, ஜே கேன்சல் பண்ணுங்க ஓகேவா. அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் யூ கேன் ரைட் இன் ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு இ கமா எஃப் கமா ஹெச் கமா ஐ. புரியுதா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபாலோயிங் கான்செப்ட் வெரி வெரி கிளியர்லி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? கண்டிப்பா போலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலா யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் ஓகேவா. யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். ஆக்சுவலா இந்த கான்செப்ட் எல்லாம் படிச்சு முடிச்சு we are going to revise the concept ஓகேவா. யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னா என்ன சார்னு கேட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிள். யூனியன்னா என்ன? சேர்க்கை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தேர் இஸ் அ டூ செட் ஏ, ஒரு 1 2 3 4 கொடுத்துட்டு பி வந்து தே ஹவ் given 4 7 8 9 அப்படி கேட்டாங்கன்னா யூனியன் இந்த ரெண்டு செட்டுக்கும் எப்படி சார் யூனியன் கண்டுபிடிக்குது அப்படின்னா the union is denoted by the capital symbol u ஓகேவா. u இந்த மாதிரி போட்டா u ஓகேவா. a யூனியன் b is equal to இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் இந்த ரெண்டு செட்டோட எலிமெண்ட்ஸ் கம்பைன் பண்ணி இன்னொரு செட் எழுதுனா அது பேர் யூனியன். ஸோ 1 2 3 4 4 7 8 9 அப்படின்னு எழுதுனா தட் இஸ் wrong 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 because I purposefully made this mistake. ஏன் அப்படின்னா நீங்க எக்ஸாம் எழுதும் போதும் you are going to make this mistake. இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அந்த 4 இருக்குல்ல, I have written it 2 times which is wrong ஓகேவா. ஏன்னா ஒரு செட்ல டூப்ளிகேசி இட்ஸ் நாட் allowed. In set duplicate elements are not allowed. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா லைக் யூ மஸ்ட் ரைட் 1 2 3 4 7 8 9. The double 4 must not be having here. I hope you understood the following concept very clearly. Okay. சரி சார், இப்போ வந்து யூனியன் ஆஃப் த டூ செட்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு டயக்ராமேட்டிக் இல்லாம எப்படி எடுத்தீங்க? யூனியன் ஆஃப் இந்த வென் டயக்ராம்னா நான் எப்படி சார் வந்து எடுக்கிறது? ஆக்சுவலா தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் செட்ஸ். ஒன்னு வந்து ஓவர்லாப்பிங் செட்ஸ், இன்னொன்று நான் ஓவர்லாப்பிங் செட்ஸ். ஓவர்லாப்பிங் செட்னா என்ன? நான் ஓவர்லாப்பிங் செட்னா என்ன சார்? ஒன்றும் புரியலையே. ஆக்சுவலா அந்த பேர்லயே இருக்கு பாருங்க, ஓவர்லாப்பிங் நான் ஓவர்லாப்பிங். ஓவர்லாப்பிங் செட் அப்படின்னா என்னன்னா ரெண்டு எலிமெண்ட் செட்டை கொடுத்துட்டு if they share any common elements between them, that's called as overlapping element. For example, if a is equal to 1 2 3 4 கொடுத்துட்டு b is equal to 4 5 6 7 கொடுத்தா இப்போ 4ம் 4ம் ஒரு எலிமெண்ட் காமன் ஷேர் பண்ணுது. ஸோ திஸ் கால்ட் அஸ் ஓவர்லாப்பிங் எலிமெண்ட்ஸ். நான் ஓவர்லாப்பிங் அப்படின்னா 1 2 கொடுத்து c is equal to 10 9 கொடுத்தா திஸ் கால்ட் அஸ் நான் ஓவர்லாப்பிங் செட் ஓகேவா. இப்போ ஓவர்லாப்பிங் செட்டை வந்து வென் டயக்ராம் எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, நான் ஓவர்லாப்பிங் எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா நான் ஓவர்லாப்பிங்கை எப்படி எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா இப்ப நான் கொடுத்திருக்கேன் a is equal to 1 2 ஓகே, b is equal to 10 9 10 கொடுத்திருக்கேன். இப்ப வென் டயக்ராம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணா யூனிவர்சல் செட் போடுங்க, ஒரு ரெக்டாங்கிள் ஓகேவா. ஆக்சுவலா யூனிவர்சல் செட் வந்து ஆக்சுவலா போடலாம் போடாம கூட விட்டுறலாம் ஓகேவா, அட ப்ராப்ளம். இங்க ஒரு சர்க்கிள் போட்டா இது ஆக்சுவலா ரெண்டு நான் எதுவும் காமனா ஷேர் பண்ணதுனால யூ நோட் நீட் டு கனெக்ட் ஈச் அதர் ஓகேவா. 1 2 இங்க போட்டு 3 9 போட்டுருங்க. If they are asking you A union B, how can I represent it? Now, like, take another color called as yellow. சும்மா இப்படி போட்டுட்டு இப்படி போட்டா you can be able to represent a Venn diagram. Okay, sir. Okay. Actually, like, இப்போ இதுக்கே வந்து like you actually like I'm going to teach you in a very very slow manner, okay? Because எல்லாருக்குமே புரியணும்ல. நிறைய கலர் எடுத்துக்குவேன், ஜாலியா ஜாலியா நடத்துவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா மேக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ ஓவர்லாப்பிங் செட் இருக்குல்ல, ஓவர்லாப்பிங் செட்டை வந்து நீங்க எப்படி சார் ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓவர்லாப்பிங் செட்ல வந்து இந்த கனெக்ஷன் வந்து இருக்காது. நான் ஓவர்லாப்பிங்ல ஓவர்லாப்பிங்ல கனெக்ஷன் இருக்கும். ஏன் ஏன் இருக்கும்னா ஒய் கனெக்ஷன் அப்படின்னு. ஒய் கனெக்ஷன் அப்படின்னா ஏன் இருக்கும் கனெக்ஷன்னா பிகாஸ் யூ ஹாவ் கோயிங் டு ரைட் அ காமன் எலிமெண்ட் இன் பிட்வீன் 1 2 3 கொடுத்துட்டு 3 4 5 கொடுத்தா லைக் there is an element common, right? 3, that's a common. So where will you write the common element?
இங்கதான் எழுதணும் 1 2 எழுதிட்டு 4 5 லாஜிக்கலி மேக் சென்ஸ் ரைட். ஏ யூனியன் பி என்ன பண்ணும், இந்த ஃபுல் ரீஜனை இங்க அடிச்சு விடணும். அவ்வளவுதான். ரொம்ப 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 ஈஸியான கிளாஸியான கான்செப்ட் தான் இது. 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இஸ் வெரி 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 ஈஸி. ஓகேவா? whenever you try to understand what is happening behind the scenes. ஓகே ஓகே சார். இப்போ ஓவர்லாப்பிங் செட்டும் படிச்சாச்சு, நான் ஓவர்லாப்பிங் செட்டும் படிச்சாச்சு, யூனியன் ஆஃப் செட்ஸும் படிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ்னா என்ன சார் அப்படின்னா என்ன? இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ்னா என்ன? ரெண்டு செட்டை கொடுத்துட்டு they are asking you what are the common elements between the two sets. That is called as intersection of two sets. 1, 2, 3, 4 ஒரு செட்டும், இப்போ 3, 4, 10, 9 ஒரு செட்ஸ் கொடுத்துட்டு the intersection of the two sets is represented by the inverted U. ஓகேவா? இப்ப யூனியனுக்கு வந்து கேபிட்டல் யூ சார். அப்ப இன்டர்செக்ஷனுக்கு இன்வெர்டட் யூ. இப்படிதான் இஸ் கால்ட் அஸ் இன்டர்செக்ஷன். சோ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு காமன் எலிமெண்ட்ஸ் 3 காமனா இருக்கு, 4 காமனா, 3, 4 அவ்வளவுதான். அது ஓகே சார். ஆனா வந்து ஹவு டு ரெப்ரசென்ட் a வென் டயக்ராம். வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் நம்ம எப்படி சார் பண்றது? ஹவு கேன் ஐ ரெப்ரசென்ட் திஸ் இன் a வென் டயக்ராம் அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி. ஒரு சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள், இதுதான் வந்து இன்டர்செக்ஷன். ஏ இன்டர்செக்ஷன் பி. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே. இப்போ வந்து எக்ஸாம்பிள் 1.12 படிச்சாச்சு, அதுக்கப்புறம் 1.3 படிச்சாச்சு, படிக்க போறோம். ஓகே. அப்புறம் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ், அதுக்கப்புறம் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஆக்சுவலா நம்ம வந்து we are going to talk everything in a detail, ஓகேவா? சோ தட் டைம் வந்து கொஞ்சம் இழுக்குது. ஓகேவா? ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுனால ஐ எம் கோயிங் டு டீச் யூ இன் a very very slow way as well as interesting way. ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.2. எக்ஸாம்பிள் 1.2. ஓகே. எக்ஸாம்பிள் 1.2 முடிச்சுட்டு எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.2 a is equal to x such that x is the even natural number and x is between 1 and 12. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2, 4, 6, 8, 10 and 12. ஓகேவா? And b is nothing but the multiple of 3 and less than 12. So 3, 6, 9, 12. ஓகே. இப்போ வந்து they are asking me A intersection B, which means that they are asking the common elements between A and B. இது ரெண்டு காமன் எலிமெண்ட்ஸ் ஏதோ இருக்கா? 6 இருக்கு, ஓகே. 12 இருக்கு, ஓகே. ஸோ ரெண்டு தான் இருக்கு, ஓகே. ஸோ 6, 12 இஸ் த ஆன்சர். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. எக்ஸாம்பிள் 1.13க்கு போலாமா? போலாம். ஓகே. Example 1.13 you have given A is equal to 2, 3 and B is an empty set, a null set. Okay, wow. If they're asking me to find an intersection between A and B, A intersection B, you are also going to get a null set. Okay, wow. இங்க சீன் கொடுத்துட்டாங்களா? நாட் ஆஃப் ப்ராப்ளம். இங்க சீன் கொடுத்து இங்க சீன் மாத்தி null set. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகே. நோட்ல வந்து சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நோட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா A intersection universal is equal to A. ஓகேவா? A intersection B is a subset of A. ஓகேவா? இந்த மாதிரி லைக் சிம்பிளான ஆக்சுவலா திங்ஸ் எல்லாம் வந்து நோட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகேவா? டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னா என்னன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னா ஒரு ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. A is equal to 1, 2, 3, 4 கொடுத்துட்டு B is equal to 2, 5, 4, 10 கொடுத்து if they are asking me what is A minus B அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சுவலா இந்த கான்செப்ட் வந்து வெரி வெரி லைக் லோவர் கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல A equal to 10. இப்போ 10 minus 5 கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னா லைக் ஐ திங்க் யூ வில் பி லேர்னிங் லைக் திஸ் ஒன்லி. பட் ஐ நாட் ஷூர் ஆக்சுவலா இந்த மாதிரி தான் நீங்க படிப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இங்க 10 கொடுத்தா the teacher will be drawing 1 plus 2 இங்க 5 போட்டு இங்க ஒரு 5 போட்டு மைனஸ் 1, 2, 3, 4, 5 இங்க போட்டா இங்க கேன்சல் பண்ணுவாங்க. 1, 2, 3, 4, 5 யாதரா வாங்கியா?
ஸோ பெல்ட் வேற நெத்திமல இதுல ஊர்லயே 5 ஓகேவா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஒரு 10 எழுதிட்டு அந்த 10ல இருக்கிற ஒரு 5 டிஸ்டர்ப் பண்ணா யூ வில் கெட் அ 5 ஓகேவா. அதே மாதிரி இங்க a மைனஸ் பின்னா லைக் 2 இருந்தா கேன்சல் பண்ணுங்க, 4 இருந்தா கேன்சல் பண்ணுங்க. ஸோ a minus b is equal to 1 comma 3. Same concept applies over here ஓகேவா. a minus b and b minus a. b minus a னா 2 இங்க இருக்கு, 2 கேன்சல் பண்ணுங்க, 4 க்கு 4 கேன்சல் பண்ணுங்க. So 10. I hope you understood the following concept very very easily. But Venn diagram படி how can I represent it? நான் like you can be able to representing it. இங்க ஒரு டயகிராம் இருக்கு, இங்க ஒரு டயகிராம் இருக்கு. a minus b னா இங்க ஒரு டயகிராம் இங்க இருக்கு, இங்க இது இருக்கு. அவ்வளவுதான். பியூர் a ஆக்சுவலா. ஏவும் பியும் இங்க இருக்கு. லைக் தேர் புரியுதுல, லைக் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் புரியும்னு நினைக்கிறேன். a மைனஸ் பி இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், b மைனஸ் சி இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இதுல வந்து நீங்க தப்பு பண்றதுக்கு ஒரு ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க மிஸ்டேக் எனி மிஸ்டேக் ஓகேவா. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் we are going to example 1.14 and 1.15 ஆக்சுவலா. These two kind of problems are actually very very easy actually. Yeah, okay. Yeah. Example 1.14, okay. Wow. Example 1.14, there are given two sets A is equal to -3, -2, and -1 and 4. And they are given me also another set B is equal to 0, 1, 2, 4. And they're asking me what is A minus B. A minus B is nothing but இங்க 1 1 cancel ஆகுது, இங்க 4 4 cancel ஆகுது, -3, -2. Okay. B minus A is equal to அதுதான் like 1 cancel ஆயிரும், 4 cancel ஆயிரும், 0, 2 ஓகேவா. I hope you understood what is meant by A minus B and B minus A. Next important concept. Actually, in the concept actually miss பண்ணல actually. Like I am just casually teaching you everything without even leaving a single concept, ஓகேவா. So அதே மாதிரி நீங்களும் நீங்க படிக்க ஆரம்பிங்க ஓகேவா. Because ஒரு கான்செப்டோட விடாம you are going to study the entire chapter for scoring centum ஓகேவா. centum 90 மேல above ட்ரை பண்ணுங்க ஓகேவா. ஓகே. Example 1.15 வந்து you have given two sets and finding the symmetric difference. ஓகே, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்னன்னு முதல்ல படிக்கணும்ல. பிகாஸ் என்னதுன்னு தெரியலையே, திடீர்னு. ஓகே, 16 பேஜஸ் எடுத்தேன், 16 பேஜஸும் முடிஞ்சிச்சு ஓகேவா. ஓகே, நாட் அ ப்ராப்ளம். நிறைய பேஜஸ் கூட 1000 பேஜஸ் கூட போட்டுருங்க. ஒரு டபுள். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா ஒன்றும் இல்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இஸ் நதிங் பட் பியூர் ஏ யூனியன் பியூர் பி. அதுதான் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். கலோக்குயல் டேர்ம், அதாவது ஒரு நார்மல் டேர்ம்ல பியூர் ஏ பியூர் பி யூனியன் பண்ணா யூ ஆர் கோயிங் டு கெட் த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா, லைக் இப்ப ஏ வந்து லைக் 1, 2, 3, 4 என்னோட என்னோட செட்ல வந்து 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. உன்னோட செட்ல வந்து இங்க பாருப்பா 3, 4, 5, 6 இருக்கு ஓகேவா. பியூர் ஏ, அதாவது பியூர் ஏ என்னன்னா பியூரா, அதாவது ஏல என்கிட்ட இருக்கிறது வந்து 1 2 3 4, உங்ககிட்ட இருக்கிறது வந்து 3 4 5 6. பியூரா என்கிட்ட என்ன இருக்கு, 1 2 இருக்கா. பியூர் பி, பியூரா என்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா லைக் 5 6 ஓகேவா. ஓகேவா. பியூர் ஏ யூனியன் பியூர் பி 1 2 5 6, அதுதான் யூனியன். அதான் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். A delta B is equal to pure A வந்து A minus B represent பண்ணலாமா, கண்டிப்பா பண்ணலாம். B pure B B minus A represent பண்ணலாம். Union. The definition is brought, ஓகேவா. The definition is brought. Okay friends, definition is brought, ஓகேவா. Is brought. Okay.
அதுல வந்து வென் டயக்ராம் படி எப்படி சார் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கறத எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 1.16 ஓகேவா. எக்ஸாம்பிள் 1.16 டாக்ஸ் அபவுட் த ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா. ஓகே. எக்ஸாம்பிள் 1.16 எடுத்து லைக் 20 மினிட்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. லைக் பொறுமையாவே போவோம். ஓகேவா. வேகமா வேகமா போறத விட்டுட்டு லைக் பொறுமையாவே போலாம். A delta B வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றது வென் டயக்ராம்ல இஸ் A minus B union B minus A. ஓகேவா. So you are going to get 3 steps, 3 diagrams. ஒன்னு A minus B க்கு, ஒன்னு B minus C க்கு, இன்னும் 2 யூனியனுக்கு. So you need 3 diagrams. ஓகேவா. இத பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் 3 diagrams. ஆக்சுவலா இந்த சர்க்கிள் வரையறதுக்குலாம் டோன்ட் யூஸ் த என்ன சொல்றது அது பேர் என்ன காம்பஸ் அண்ட் வேஸ்ட் யூர் டைம். ஜஸ்ட் ரிலாக்ஸா வரீங்க. ஓகேவா. இது ஏன்னு போட்டு இது பின்னு போட்டு A மைனஸ் பி இது ஓகே. இது பி A மைனஸ் பின்னு போட்டு இங்க மேல ஒன்று எழுதி போடுங்க. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ரெப்ரசென்ட் இட் லைக் A மைனஸ் பி ரைட். ஸோ தட் த டீச்சர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் கரெக்ட் இட் ஈஸிலி. ஓகேவா. B மைனஸ் சின்னு இதை போட்டுருங்க. ஓகேவா. இது போட்டுட்டு A மைனஸ் பி யூனியன் B மைனஸ் A. ஓகேவா. இது ரெண்டு கம்பைன் பண்ணா யூ ஆர் கோயிங் டு கெட் A minus B union B minus A. ஓகேவா. I hope you understood this example 1.16 clearly. Next we are going to talk about example 1.17. ஓகேவா. Example 1.17ல வந்து they are given a diagram and asking you to find A, B, A minus B. ஓகேவா. These kind of problems are very very important. ஓகேவா. Very very important. Actually like G driveல வந்து இந்த ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு just giving you the file. ஓகேவா. Because ஒரு வேலையை பண்ணோம்னா we have to do like 100% தெளிவா பண்ணணும்ல. கரெக்ட். Example 1.17 முடிச்சுட்டு I am going to talk about exercise. ஓகேவா. Exercise I am not going to leave it. ஓகேவா. Actually like it takes me a lot of time friends. So இந்த வாட்டி போன வாட்டில actually I just wasted a lot of time by just shouting. ஓகேவா. இந்த வாட்டி கொஞ்சம் கிளீனாவும் நடத்த போறேன். I am going to just talk to you in a very slow manner. ஓகேவா. So that you can able to understand it very quickly and just be able to grasp it. ஓகேவா. Okay. Example 1.17. Coming back to example 1.7. 1.17. Okay. Yeah, cool. Cool. Okay. இப்போ எடுத்துட்டு actually exerciseல வந்து we have like 7 problems. ஓகேவா. I will try to teach you all the 7 problems today. Okay. Example 1.17 they have given a Venn diagram and asking us to find what is A, what is B, and what is A minus B, what is B minus A, what is A component, what is B component, and what is C minus. Yeah. ஆக்சுவலா லைக் இந்த ப்ராப்ளம்ஸ் நீங்க போட்டுதான் நினைக்கிறேன். ஓகேவா. நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா லைக் ஆக்சுவலா இன்னைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் 1.17 வரைக்கும் நிறுத்திக்கலாம். அதர் அதர் எக்ஸாம்ஸ் வந்து பார்ட் பை பார்ட்டா போடலாம். பிகாஸ் ஒரே சிங்கிள் கோல முடிக்க வேணாம். பிகாஸ் வி கேன் ஏபிள் டு டூ இட் இன் அ வெரி ஸ்லோ மேனர். ஓகேவா. ஆக்சுவலா ஒரு 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் நான் கம்ப்ளீட் பண்ணலாம்னு பாக்குறேன். பிகாஸ் இட் டேக்கிங் a lot of time to do this. ஓகேவா. ஒரு இந்த என்டையர் புக்கையே முடிச்சிடலாம்னு பாக்குறேன். அடுத்து நான் 10th வேற போலான்றேன். 10th வேற லிட்டில் டஃபா இருக்கு. டஃபா இருக்கு மீன்ஸ் டஃபா இல்ல. பட் இட் இஸ் டேக்கிங் me a lot of time to prepare as well as deliver. எனக்கு டஃப்னு சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் நான் எடுப்பேன். பிரச்சனை இல்லை. பட் ஆக்சுவலா இட் இஸ் டேக்கிங் me a lot of time. ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் வேற ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் ஸோ கைண்ட்லி அப்ரிஷியேட் மீ. ஓகேவா. ஓகே. பை பை ஃப்ரெண்ட்ஸ். பை. தேங்க்யூ. டேக் கேர்.